குரல் நேயர்களுக்கு வணக்கம். சியோன் இந்த படம் சிவகார்த்திகேயன் நடிப்புல இப்போ புதுசா ரெடி பண்ண போற ஒரு படம். யாரோட டைரக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவகுமார் முருகேசன். ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தாய்க்கிழவி படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான். அவரோட ஃபர்ஸ்ட் படமே தாய்க்கிழவி தான். அதுக்கடுத்து இப்போ அவரோட செகண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியோன் படம் தான். இதோட ப்ரொடக்ஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமல். இதோட ப்ரொடக்ஷன்ல வரப்போற இது 2வது படம். முதல் படம் அமரன் படத்துல வந்துச்சு, மாபெரும் வெற்றியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் சரி, ராஜ்கமல்ஸோட ப்ரொடக்ஷன் இதுலயும் சரி, அவங்க 2 பேருக்குமே மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு படம் தான் அமரன். ஸோ அவங்க 2 பேரும் இணைந்து அடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் சியோன். சோ இந்த படம் எதை குறித்து அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சாமி கொஞ்சம் டிவோஷனலா இருக்குமோ, மித்தலாஜிக்கலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவரோட பர்த்டே அன்னைக்கு இதோட டீசரை ரிவீல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு போஸ்டரும் அலோவ் பண்ணியிருந்தாங்க, அதாவது போட்டிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு வேல் பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும், மயில் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க மாதிரியும் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இது டோட்டலா டிவோஷனலா இருக்குமா அப்படின்னு கேட்டா மோஸ்டா அந்த மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட இது ஒரு லைட்டா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் டிவோஷனல் ஃபிலிமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டீசர் பார்க்கும்போது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலில் திருவிழா. அந்த கோயில் விருமாண்டி கோயில் அப்படின்ற போது எல்லாருக்குமே 2004 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் ஞாபகம் வரும். கமல்ஹாசனோட விருமாண்டி படம். அந்த படத்தை அடிச்சுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதோட சாயல தான் லைட்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பீக்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இந்த படம் எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் மதுரையில விருமாண்டி கோயிலில் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டார்டிங் இந்த டீசர் அங்கதான் நடந்திருக்கு. சோ விருமாண்டி கோயில்ல ஒரு திருவிழா மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த திருவிழால ஒரு பிரச்சனை வருது. சோ திருவிழால ஆப்வியஸா தான் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரையும் அடிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்களா கேக்குறாங்க, யார் இவங்க, என்ன ஆச்சு, எதுக்கு அடிக்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஊர் ஆட்கள் மட்டும் இன்னும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இன்னொரு ஊர் ஆட்கள் வரும்போது அப்பதான் சிவகார்த்திகேயனோட என்ட்ரி இருக்கும். ரொம்ப ஒரு மாஸ் என்ட்ரியா இருக்கும். அதாவது ஒரு சாமி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு என்ட்ரில வந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். சோ அப்படி வந்துட்டு இருக்கும் போது தான் ஓஜி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த டீசர் வந்துச்சு. ஸோ டீசர்ல பாத்தீங்க சிவகார்த்திகேயன் தான் ஒரு மாசான என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இன்னொரு ஒரு ஆளுக்கு ஒரு மாசான என்ட்ரி இருந்திருக்கு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசனுக்கு தான். ஸோ டீசர்ல பார்க்கும்போது அது யாருக்குப்பா பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்காங்க. நீ யாரு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சாமி இதுக்கு தான் வேஷம் போட வந்தோம், இந்த மாதிரி ஆட்டம் போட வந்தோம், அதுக்கு தான் அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ அப்போ அந்த ஜெயில உள்ள அவங்க பேசிட்டு இருக்காங்க, சாமி ஆட்டம் போட்டவனுக்கு அடிச்சிருக்காங்களா, என்னடா இது, ஒருவேளை சாமி பக்தி இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட என்ட்ரி, அதாவது ஒரு லோகோ போட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமி பக்தி இல்லையா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்மளோட கமல்ஹாசன் பேர் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி நான் சிங்கா போய் அப்படி சிங்க் ஆகுற மாதிரி தான் அந்த டீசர்ல கமல்ஹாசனோட ஃபேஸ் அப்படி வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இந்த படம் எதை குறித்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது சாமி பக்தின ஒரு படம் அப்படின்ற இருக்கும்போது இப்பத்த ஜானர்ல சாமி பக்தியா, சாமியோட விஷயமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் இவர் டோட்டலா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல தான் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரோமியோ படமா இருக்கட்டும், மிஸ்டர் லோக்கல் படமா இருக்கட்டும், ஏதோ ஒரு கருத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு சில படங்களும் இருக்கட்டும். ஆனா டோட்டலா கமர்ஷியல் பிலிம்ஸ் தான் ஸ்டார்டிங்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா ஒரு டிஃப்ரெண்ட் ஓரியன்டட் பிலிம்ஸ், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ்ல எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா பராசக்தி படம் ஒரு உண்மை சம்பவத்துல நடந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமரன் படமும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ராஜ்கமல்ஸோட ப்ரொடக்ஷன்ல தான் வந்துச்சு. அது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சிவகார்த்திகேயனும் இவங்களும் பண்ற மாதிரி. ஸோ அந்த படமும் சும்மா சொல்லக்கூடாது, செமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த படத்துல கூட ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா படம் எல்லாம் முடிச்சாச்சு, ஓகே இதுதான் படம் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் கிட்ட காமிச்சிருக்காங்களாம். அப்போ கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு, ஒரு சில ஃபைன் டியூன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ண நல்லா இருக்கும், கொஞ்சம் இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண நல்லா இருக்கும், இந்த சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி படக்குழுவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 10 to 15 நாட்கள் எடுத்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிறகு அந்த படம் ஒரு மாபெரும் ஹிட் கொடுத்துச்சு. சிவகார்த்திகேயனோட பிலிம் இண்டஸ்ட்ரியிலன்னு பார்க்கும்போது அமரன் படம் இது ஒரு மாபெரும் ஒரு ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஒரு நல்ல வசூலை தட்டியது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ அவங்களுக்கான 2வது படம் 2 பேரும் இணைந்து இப்போ பண்ற ஒரு
படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சியோன். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த படத்தை குறித்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விருமாண்டி படம் அந்த ஒரு சாயல்ல வருமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா விருமாண்டின்றது வேற சாமி, அது வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமா இருக்கு, அந்த ஒரு சாயல், அந்த ஒரு இது. பட் சியோன் அப்படின்றது டோட்டலா வந்து முருகனை குறிக்குது, முருகனோட சாயல்ல தான் வர ஒரு படம். ஸோ அந்த சியோன் இந்த படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அந்த நேமே வந்து சாமி பேரை குறிச்சு தான் வருது. ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் வந்து ஃபுல்லா வந்து சாமி மாதிரி தான் இருந்திருப்பாரு, அந்த ஒரு சாமி பிடிச்ச மாதிரி தான் அந்த டீசரே வந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வேல் கம்பி வச்சிருப்பாரு, மயிலிறகுலாம் இருக்கும். ஸோ டோட்டலா வந்து சாமி கெட்டப் அப்படிதான் இருக்கு. ஸோ அவரோட பிசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு, அந்த ஒரு பேக்ஸ்லாம் வச்ச மாதிரி லைட்டா இருந்தது. ஸோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பக்கம் டிவோஷனல், இது வந்து அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்ப இருக்க சொல்லிட்டாங்க. சரி, சியோன் இந்த படம் என்னடா அது திடீர்னு புது என்ட்ரியா இருக்கேன்னு வந்து நிறைய பேருக்கு ஒரு டாக் வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி வந்து வெங்கட் பிரபுவும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து தான் ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ கம்பல்சரி வந்து அவங்க 2 பேரோட படம் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம். கோட் படம் அடுத்து வேற எந்த படமும் பெருசா பண்ண மாதிரி இல்ல. ஸோ அவர் வந்து அவருக்கான ஒரு நல்ல டைம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி, அதாவது வெங்கட் பிரபுவோட இணைந்து பண்ண போற படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனலாக இருக்குமோ, இது வந்து ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டான ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து சியோனுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு படம் தான், வெங்கட் பிரபுவும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. பட் எதனால தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹியூஜ் பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டை வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனாலையும் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கு. பட் சிவகார்த்திகேயனும் வெங்கட் பிரபுக்கும் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த பட்ஜெட் குறைக்கிற விஷயமா தான் ஏதோ ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால அந்த படம் வந்து தள்ளி போயிருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அக்டோபருக்குள்ள இந்த படம் சியோன்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு வெற்றி வர போகுதுன்னு தெரியல. அதோட ஜானர்லயே இன்னும் 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நயன்தாராவோட மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அதுவும் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே டைம்ல ரிலீஸ் ஆகுமான்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவோட படம் கருப்பு, இந்த படம் தான் வந்து கடைசி லாஸ்ட் இயர் 2025 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி போய் இப்போ வரைக்கும் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லல. பட் இப்போ வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த டைம்ல அதாவது ஒரு பெரிய ஆட்களோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்மா தள்ளி போட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆனால் தான் இருக்கும். ஸோ டிவோஷனல் கான்செப்ட்ல ரிலீஸ் ஆக போற இந்த 3 படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. பட் சியோன் என்ற இந்த படம் வந்து அக்டோபருக்குள்ள ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துல மியூசிக் கம்போசிஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன். அவரோட மியூசிக் கம்போசிஷனே வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் ஜானர்ல தான் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அவரோட ஜானர்ல வர சாங்ஸ் எல்லாமே பக்கா ஹிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலயும் வந்து அவர் பக்கா ஹிட் கொடுப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படத்தை பத்தி நிறைய அப்டேட் வரும்போது பார்க்கலாம்.